சரி, டிவோர்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாமே இருக்காதே. அப்ப என்னடி பண்ணுவ? அ, ஏய் என்ன நீ டிவோர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீயும் சிவா சாரும் டிவோர்ஸ்க்கு மியூச்சுவலா அப்ளை பண்ணிருக்கிறது எனக்கு தெரியும் சக்தி. இந்த டைவர்ஸ் மேட்டர் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன சக்தி, உங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? அன்னைக்கு நீயும் சாரும் பேசிட்டு இருந்த போது என்ன ஒரு ஃபைல் எடுத்துட்டு போக சொன்னார்ல, அப்போ அந்த ஃபைல்ல உங்க டிவோர்ஸ் பேப்பர் இருந்துச்சு. நான் அதை கவனிக்காம எடுத்துட்டு போயிட்டேன். என்ன பேப்பர்னு அங்க போய் பார்த்த பிறகுதான் அது உங்க டிவோர்ஸ் பேப்பர்னு தெரிஞ்சது. பயப்படாத சக்தி, நான் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லு, சிவா சாருக்கு உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லடி. பிரச்சனை எதுவும் இல்லையா? அப்புறம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க. சொல்லு சக்தி, என்னதான் பிரச்சனை? அவருக்கு பிரச்சனையே நான் தாண்டி. முத சந்திச்சதுல ஆரம்பிச்ச வெறுப்பு இன்னைக்கு வரைக்கும் மாறாம அப்படியே இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் என்ன சந்திக்கவே கூடாதுன்னு அவரும், இவெல்லாம் ஒரு மனுஷனான நானும் இருந்தோம். ஆனா விதி எங்களை மறுபடியும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தது. என் பெரியம்மா பையனுக்கும் சிவாவோட தங்கச்சிக்கும் நடந்த கல்யாணத்துல இருந்துதான் நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சோம். சரி, அதோட எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைச்சேன். நான் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துல இருந்ததுனால என் அண்ணன் நடத்தின கம்பெனில நான் வேலைக்கு போய் சேர்ந்தேன். ஆனா அதுல சிவாவும் ஒரு பார்ட்னர்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ ஒருத்தர் பார்த்துப்போமே தவிர பேசிக்கலாம் மாட்டோம். ஆனா விதி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சது. என் அக்கா மீனாட்சியும் சிவாவோட தம்பி சுந்தரும் காதலிக்க ஆரம்பிச்சு அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சுது. அவங்கள சேர்த்து வைக்க நாங்க 2 பேரும் வேண்டா வெறுப்பா ஒண்ணு சேர்ந்தோம். ஒன்னா நின்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 பேர் வீட்லயே பேசி புரிய வச்சு அவங்கள சம்மதிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனோம். ஆனா சிவாவோட அம்மா சிவாவுக்கு கல்யாணம் பண்ணாம சுந்தருக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சிவாவுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க போராடினோம். கடைசியில சிவாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நித்யான்னு ஒரு பொண்ணை அவரே செலக்ட் பண்ணாரு. கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துக்கு வந்து அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஏன்? அதுக்கு காரணம் சிவா தான். சிவா சாரா? ஆமா, அவர் கல்யாணமும் பண்ணக்கூடாது, ஆனா சுந்தர் கல்யாணமும் நடக்கணும்னு சிவா போட்ட பிளான் தான் அது. நித்யாவை வேலைக்கு எடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற மாதிரி சம்மதிக்க வச்சு கடைசியா தாலி கட்ட போற நேரத்துல அந்த பொண்ணை ஓட வச்சுட்டாரு. திடீர்னு கல்யாணம் நின்று போற சூழ்நிலை வந்துச்சு. என் குடும்பமே சோகத்துல மூழ்கிடுச்சு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்ச சிவாவோட அம்மாவுக்கு சந்தோஷம் அதிகமாச்சு. அப்பதான் வந்த சொந்தக்காரங்கள ஒருத்தவங்க சிவாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னாங்க. சிவா என்னை தனியா கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேணான்னு சொல்ல சொன்னாரு. நான் வேண்டான்னு சொன்னா எங்க அக்கா கல்யாணம் நின்று போயிடுமோன்னு பயத்துல சிவாவை கல்யாணம் பண்ண சம்மதம்னு சொல்லிட்டேன். தாலி கட்ட போற வரைக்கும் சிவா மேல எனக்கு எந்த அஃபெக்ஷனும் கிடையாது. ஆனா தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவர்தான் இனிமே என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ண. ஆரம்பத்துல மாறிடுவாரு, எப்படியாவது மாத்திடலான்னு நினைச்சேன். ஆனா அவரு டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணிட்டாரு. என்னடி முட்டாள்தனமா இருக்கு? நீயாவது கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா அவர் சேர்ந்து வாழ்ந்துருவாரா? அப்பதான் என் மேல இன்னும் அவருக்கு வெறுப்பு அதிகமாகும். அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரில்லியன்ட் ஐடியா. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதை கிளியர் பண்ணிடணும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவருக்கு பிடிக்காது. எப்படி இவ்ளோ கூலா சொல்ற? பின்ன என்ன பண்ண சொல்ற? அழ சொல்றியா? அழுதா மட்டும் என்ன சொல்யூஷன் கிடைக்கவா போகுது? இந்த காலத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே இந்த மாதிரி பிரிஞ்சு போறது சர்வசாதாரணமாயிடுச்சு. இது பிடிக்காத கல்யாணம் வேற, சொல்லவா வேணும்? அதுக்காக இப்படியே விட்டுருவியா? சேச்சே, அவ்வளவு சீக்கிரத்துல நான் அவரை விட்டுற மாட்டேன்டி.
இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் அவர்தான் என் புருஷன். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யார் குறுக்க வந்தாலும் நான் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி சொல்றி அதானே பார்த்தேன். காலேஜ் டேஸ்ல சக்தினாலே தைரியமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எங்க மாறிடுச்சோன்னு பார்த்தேன். இல்ல, நீ இன்னும் அதே சக்தியா தான் இருக்க. அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையை பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் இங்க இருக்கிற ஓனாய்ங்க என்னை பிச்சு தின்னுட்டு போயிருக்கும். ஓநாய்களா? நீ கவலைப்படாத சக்தி. நீயும் சிவா சாரும் சேர்ந்து வாழ என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். என் ஃப்ரெண்டுடி நீ சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் டி. ஓஹோ, 2 பேரும் கூட்டு களவாணிகளா? ஏண்டி புதுசா வந்த நாய நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? இருடி உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஆயிடுச்சா? என்ன பண்றது? ஹலோ இரு ஹலோ, மே கம் இன். அட இரு. என்ன பண்ணுது பாட்டி? வாசல்ல நின்னு புள்ளி வச்ச குழம்பு போட்டுட்டு இருக்கு. பாட்டி. ஆ, சிவா. சிவா. ஆமா, இங்க என்ன வாசல்ல பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன பண்ற? இங்க தூசி இருந்துச்சு, தொடச்சிட்டு இருக்கேன். ஓ, செவத்துல இருக்கிற ஆளுக்கு நீங்க துடைக்கிறீங்களா? ஆமா ஓ, சூப்பர் பாட்டி, கிரேட் பாட்டி. இதே வேலைய காலையில எந்திரிச்சு என் காருக்கு பண்ணிடுறீங்களா? என் கார் அது பாலிஷ் போட்ட மாதிரி பளபளன்னு இருக்கும். கார் தொடக்கணுமா? போங்க, அதுக்கான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணுங்க. போங்க போங்க. எப்ப பாரு நைட்டு தூங்காம என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு. ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கல. சும்மா பழம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. நீயே எடுத்துட்டு போ. என்ன மேடம் நீங்க? உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க வந்தா ரொம்ப தான் அழுத்துக்கிறீங்க. உன் பாச பரிவுல எனக்கு ஒண்ணு வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பரம எதிரி. விசாரிக்கிற மாதிரி எல்லாம் என் பக்கத்துல வந்து உட்காராத. அது எனக்கு பிடிக்காது. என்ன மேடம், உங்களை பாத்துட்டு போலன்னு வந்தா ரொம்ப தான் பேசுறீங்க. நான் கிளம்புறேன். இருங்க. ஏய் சக்தி, வாய மூடு. பாவம் கங்கா, உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவங்கள போய் எதிரின்னு திட்டிட்டு இருக்க. உன்னை பார்க்க அவங்க இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அதை பாராட்டலனாலும் கொஞ்சமாவது ஸ்மைலிங்கா இருக்கு. சாரி கங்கா, நீங்க கிளம்புங்க. இவ இப்படிதான் ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிட்டு இருப்பா. ஓகே சார், நான் கிளம்புறேன். சக்தி மேடம், நான் கிளம்புறேன். பை. கிளம்பு, பாத்து போ. என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாளுங்க? ஓ, சிவா இல்லாத நேரத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க, சிவா இருந்தா எதிரிகளா? ஏ சக்தி, நீ பெரிய யமகாதிகடி. ஓ, சுபத்ரா, வர. டேக் கேர். ஓகே, டேக் கேர். நீ பாத்து போ. இவளுக்கு திட்டிக்கிறாளுகளா பாசமா பேசிக்கிறாங்களா? வார்த்தையெல்லாம் பாசமா தான் வருது, ஆனா மாடுலேஷன் மட்டும் கோவமா வருது. எது எப்படியோ, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா நம்ம ரூட் கிளியர். சுபத்ரா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ அப்படியே ஆடி போயிடுவாமா? அம்மா, முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அந்த கங்காவும் சக்தியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா, அதாமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. என்னம்மா சொல்ற? ஆமா சுபத்ரா, அது மட்டும் இல்ல, அந்த கங்காவுக்கு சிவா சக்தி டைவர்ஸ் பண்ண போறாங்கல்ல, அந்த விஷயம் கூட தெரிஞ்சிருக்குமா? அது எப்படிமா? சிவாவும் சக்தியும் யாருக்கும் தெரியாம, ஏன் நமக்கே தெரியாம ரகசியமா தானே வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா அந்த கங்கா சிவாவும் சக்தியும் பிரியாம இருக்கிறதுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காமா. இது நம்ம புது விலங்கமா இருக்கு. சிவாவும் சக்தியும் தானாவே பிரிய போறாங்கங்கிற சந்தோஷத்துல நான் இருக்கேன். இவ அதை கெடுத்துருவா போல இருக்கே. சுபத்ரா, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. என்னம்மா? சக்தியும் கங்காவும் ஃப்ரெண்டுகன்றது சிவாவுக்கு கூட தெரியாதான். அத மறைச்சுதான் இந்த கங்கா சிவா கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் எதிரிகள் மாதிரி நடிச்சு சிவாவையே ஏமாத்திட்டு இருக்காளுங்க. ஏமாத்துறதுக்கு நான் அந்த சக்திக்கு சொல்லியா தரணும்? இதுல அவ சப்போர்ட்டுக்கு இந்த கங்கா வேற சேர்ந்திருக்கா. சொல்லவே வேண்டாம், சிவா தலையில நல்லா மிளகாய் அரைக்க போறாளுங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் அந்த சக்தியோட வேலையாத்தான் இருக்கும்னு தோணுது. அவளால தனியா நம்ம கிட்ட போராட முடியாம இப்படி கள்ளத்தனமா அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்.
இதுல என்னம்மா சந்தேகம்? அந்த சக்தி அப்படிப்பட்டவ தானே? சுபத்ரா, நீ நல்லா கவனிச்சியா? அந்த சக்தி ஒவ்வொரு கட்டத்திலையும் யாரையாவது ஒருத்தரை ரெடி பண்ணி தன்னோட காரியத்தை சாதிச்சுக்க தனக்கு துணையா கூட வச்சுக்கிட்டே இருக்கா. கூட வச்சுக்கிட்டு இருக்காளா? வச்சுக்கிட்டோம். அது என்னன்னு தான் பாப்போம். பாட்டி, ஆண்டி, அம்மா, பாட்டி. அவதாமா கூப்பிடுறா. இருமா, என்னன்னு போய் பாப்போம். தள்ளு. போ. பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டி. ஆ, ஆண்டி நான் போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா. கங்கா, சொல்லுங்க ஆண்டி. ஆ, நீ சிவா கம்பெனில எப்ப ஜாயின் பண்ண? லாஸ்ட் வீக் தான் ஆண்டி. ஏன் ஆண்டி? இல்ல, சும்மா தான் கேட்டேன். எப்படிம்மா ஜாயின் பண்ண? அது வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். குவாலிஃபிகேஷன் இருந்தனால இன்டர்வியூ கூட வைக்காம சிவா சார் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு ஆண்டி. சரி, உன் வீடு எங்க இருக்கு? கேகே நகர்ல இருக்க ஆண்டி. அப்பா அம்மால? 2 பேருமே கொஞ்சம் வயசானவங்க. என்ன நம்பி தான் இருக்காங்க ஆண்டி. அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆண்டி. அப்போ உன் ஹஸ்பண்ட்? அவரு துரத்தி விட்டியா உன் புருஷனை? இல்ல பாட்டி, அவரு துபாயில இருக்காரு. ஓ, சரிம்மா, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க ஆண்டி, நான் வரேன். ம். சுபத்ரா, என்னம்மா அவ போறதைய பாத்துட்டு இருக்க? பார்க்கலம்மா, யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? என்னம்மா? அம்மா, அவ சக்தி மாதிரியே நல்லாவே பொய் சொல்றா. அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எப்படிம்மா சொல்ற? அவ கழுத்துல தாலி இல்லம்மா, கால்ல மெட்டி இல்ல. அதுதான் ஃபேஷன் கழட்டி வச்சிடறாளுங்களே, அதை வச்சு மட்டும் எப்படிம்மா சொல்றது? அதை வச்சு மட்டும் சொல்லலம்மா, எல்லா பாம்பையும் அடக்கி வைக்கிற பாம்பாட்டிக்கு தெரியாதா எந்த பாம்பு விஷம் கக்கும், எந்த பாம்பு பல்லு புடுங்குனதுன்னு? புரியலையேம்மா. சுபத்ராவோட விளையாட்டு மீண்டும் ஆரம்பம்னு சொல்றேன். இந்த தடவை பகடக்காய் இதோ போறாளே இந்த கங்காதான். ஆ, ஆ, ஆ. அப்போ ஆட்டம் சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லு. மாமா, ம். இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து தாங்கல. எதுக்கு? மாத்திரை சாப்பிடுறதுக்கு. வா உட்காரு. அம்மா, ஆ, ஐயோ பாத்து. அப்பா. சரி. சீக்கிரம் சரியாயிரும். குடி. ம். மாமா, ம், போன் அடிக்குது பாருங்களேன். ம். ஆமா, போன் அடிக்குது, எடுத்து பேசு. என்ன மாமா, போன் அடிக்குதுன்னு சொல்றேன், எடுத்து பேசுன்னு சொல்றீங்க. போன் எடுங்க மாமா. ஏய், இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எடுத்து பேசுன்னு தானே சொன்னேன். ம். கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. எப்ப பாரு இதை பண்ணு அதை பண்ணுன்னு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. மாமா, போன் எடுங்க மாமா. ஆ. சரி இரு, எடுக்கிறேன். இந்தா உங்க அம்மா தான் பேசுறாங்க, பேசு. அட்டெண்ட் பண்ணி காதுல வைங்க. நான் எதுக்கு உங்க அம்மா கிட்ட பேசணும்? அதெல்லாம் முடியாது. மாமா, போன் அட்டெண்ட் பண்ணி என் காதுல வைங்கன்னு சொன்னேன். உன் காதுல வைக்கணுமா? சான்ஸ் இல்ல, அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. இந்தா எப்படியோ பேசு. போங்க மாமா, இதெல்லாம் உங்களால தானே ஆச்சு. நீங்க மட்டும் கார்ல விட்டு இறக்கி அம்மா விடாம. தாயே, தயவு செஞ்சு திரும்ப ஆரம்பிக்காத. அட்டன் பண்ணி காதுல வைக்கணும், அவ்வளவுதானே? ஹலோ சக்தி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. கால் வலி எப்படி இருக்கு? கால் வலியா? யாருக்கு? ஏய் லூசு, ஆ? உன்னையதான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, அப்பா. பரவாயில்லம்மா. ஏமா,
நான் வருத்தப்படக்கூடாதுன்னு எனக்காக நீ சும்மா தானே சொல்ற தெரியுதுமா. ஐயோ சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் உண்மையிலே நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? அப்பா துர்காலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒரு நிமிஷம் சும்மா இல்லாத பொண்ணு இப்படி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சே. எதுக்குமா வருத்தப்படுறீங்க? ம்? அ, அ, மா, எதுக்குமா வருத்தப்படுறீங்க? என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறானா வருத்தம் இருக்காதா? எல்லாம் கண் திருஷ்டி தான் காரணம். போன வாரம் கடைக்கு போயிருந்தேன். அப்போ நம்ம பக்கத்து தெரு பாக்கியத்தை பார்த்தேன். உன் பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டியேன்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னா. அப்பவே நினைச்சேன் இவ கண்ணு வச்சா என்ன நடக்குமோன்னு யோசனையா தான் இருந்தேன். மா இரு. ம், ம். அம்மா, இது நடக்கணும்னு இருக்குமா? அதுக்கு அவங்க என்னம்மா பண்ண முடியும்? பாவம் இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப எதுக்கு போனை கட் பண்ணீங்க? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? நீ இழுத்து எழுப்புக்கெல்லாம் வர்றதுக்கு? மறுபடியும் இந்த சேம் கோதாவரி. எங்க அம்மாங்க. அதத்தான் நானும் சொன்னேன். பிடி. 50 கிராம் தான் போனு. ரொம்ப ஆக்ஷன் கொடுக்காத. பிடி. ஐயோ அம்மா இரு. லவுட் ஸ்பீக்கர் போட்டு இப்ப பேசு. சக்தி, என்னம்மா போன் கட் ஆயிடுச்சு? அதுவாமா, பக்கத்துல சிக்னல் சரியில்லை, அதான் கட் ஆயிடுச்சு. அம்மா சக்தி, நீ வேணா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போயம்மா. சூப்பர். போ 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 போ. நானே வந்து உன்னை கார்ல விட்டுட்டு வந்துடுறேன். சொல்லு. அம்மா, நானாமா? என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்க மாப்பிள்ள என்ன பத்திரமா பாத்துக்கிறாரு. இப்ப கூட அவர்தான் போன் எடுத்து காதுல வச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா. சரிம்மா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அப்பா, சொல்லவா? என்ன பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் நான் உன்னை பயப்பட மாட்டேன். அம்மா, நானும் மாமாவும் கார்ல போயிட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு மாமா என்ன கார்ல இருந்து வேணாம் சொல்லிடுறத. அப்போ ஒரு கார் வந்து இடிச்சிருச்சுமா. என்னது, காரா? அந்த காருக்காரனுக்கு கண்ணு கிடையாதா? லூசா அவன்? அவன்லாம் விளங்கவே மாட்டான். நாசமா தான் போவான். ஆமாமா, பாவம்மா, அவரை திட்டாதம்மா. என்னடி திட்டாதங்கிற? என்னத்தான் அவன் கார் ஓட்டுறான்? கண்ணை எங்கேயாவது வச்சுக்கிட்டு காரை ஓட்ட வேண்டியது. ஏ கோதாவரி. சரி போதுமா, விடுமா. சரிம்மா, நீ உடம்ப பத்திரமா பாத்துக்க. அம்மா அப்புறமா கூப்பிடுறேன். சரி, ஓகேமா. மாமா, ஏய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்களதான் மாமா. இப்ப எதுக்கு உங்க அம்மா கிட்ட நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்னேன்? அதான் அவங்களே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறாங்கல்ல. போய் நல்லா சாப்பிட்டு தின்னு ரெக்கவர் ஆக வேண்டியதானே? மாமா, அப்பதான் தான் பொண்ண தன்னோட மாப்பிள்ள நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னு நினைப்பாங்க மாமா. மாமா, என்னைக்குமே பொண்ணுங்க புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் தான் பெத்தவங்க ஆசைப்படுவாங்க. அதுலயும் தான் மாப்பிள்ள பொண்ண எல்லா விஷயத்திலயும் நல்லபடியா பாத்துக்கிறாருன்னு தெரிஞ்சா அதை விட வேற சந்தோஷமே வேண்டாமாமா. இதெல்லாம் நல்ல அறிவோட பேசு. ஆனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்துல மட்டும் முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டேன். மாமா, இந்த கல்யாணம் நீங்களும் நானும் முடிவு பண்ணதில்ல மாமா. இது அந்த கடவுள் முடிவு பண்ணது. உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்னா அதுக்கு யார் காரணம்? இது நடக்கணும்னு ஏற்கனவே அவன் எழுதி வச்சிட்டான். அத மாத்த நம்ம யாராலையும் முடியாது மாமா. என்னோட வாழ்க்கை உங்களோட தான் மாமா. சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க மாமா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தி பாப்போமா இல்ல கஷ்டப்படுத்தி பாப்போமா? மாமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? சந்தோஷப்படுத்தி தான் பாப்போம். உனக்கு என்ன பிடிக்குமா?
அம்மா ஐயோ ஏய் இரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதும். ஆ? பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும் மாமா. ஓ, ஐ லவ் யூ மாமா. என்னது? நான் உங்களை காதலிக்கிறேன் மாமா.